பொங்குதலையும் ஆஃப் பண்ணுவதற்கு அதிரடியாக முகமது பஷீர் ஆமீர் அவர்கள் சமூக ஊடகம் மார்க்க ஞானத்திற்கு துணை என்ற தலைப்பில் இப்போது துவச்சி எடுப்பார், துவம்சம் பண்ணுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பாக எதிர்த்தரப்பினர் மிகச் சிறப்பாக பேசி சென்றார். தடை என்ற ரீதியில் அவர் பேசி சென்றது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் நடந்தது போலவே பேசி சென்றிருக்கிறார். சந்தேகமும் இல்லை என்பதில் பேசிய விதத்திலே தெரிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல அடி வாங்கியிருக்காரு எங்கேயும். சரி. ஆக இந்த சமூக ஊடகம் என்பது துணையா தடையா என்பதாக நாம் எடுத்தால் ஒரு சந்தேகமே தேவையில்லை. ஈஸியாக சொல்லிவிடலாம் அது துணைதான் என்பதாக. ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் அதையும் தாண்டி நம்மை படைத்த அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்துகளும் ஏராளமாக இஷாரா செய்யும் விதமாக இந்த துணை என்ற ரீதியில் இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் எடுப்போமே என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பல்லிகு அன்னி வலவாயா, என்னை தொட்டு ஏதாவது ஒரு ஆயத் கிடைத்தாலும் அதை நீங்கள் மக்களுக்கு அறிவியுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக இந்த ஹதீஸின்படி நாம் அமல் செய்வதற்கு இந்த சமூக ஊடக தளம் என்பது மிகவும் துணையாக இருக்கிறது. நீங்கள் கூறலாம், பயானை வைக்கலாம், உலமாக்களை பேச வைக்கலாம், முன்னாள் மக்களை உட்கார வைக்கலாம், உட்கார வைத்து எத்தி வைங்கள் என்றாக நீங்கள் கூறலாம். ஆனால் இக்காலகட்டத்தில் பயானில் முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் ஜும்மா பயான் உட்பட 10 நபர்களை தாண்டி யாரும் இல்லை. ஆக அதையும் தாண்டி நாம் சமூக ஊடகத்திற்கு சென்றால் 1 லட்சத்திற்கும் மேலாக வியூஸ் என்ற பெயரில் உலமாக்களுடைய பயான்களில் இருக்கிறது. ஆக நமக்கு இதிலிருந்து உணர வருவது இந்த பல்லிவானி வல்லவாயா என்ற ஹதீஸ் இந்த சமூக ஊடக தளம் மூலமாக நம்மளால் மிக லேசாக அமல் செய்ய முடிகிறது. ஏன் நம் ஜாவித் மோலா, அப்துல் ரஹ்மான் மோலா போன்றவர்களுடைய பயான் நம்மளுடைய யூடியூப்ல இருக்குங்க. 2 பேரையும் விட மாட்டாங்களா? ஒரு தெரியுதா கடைசி பள்ளியை மூட சொல்ல போறாங்க. பள்ளிக்கு 10 பேர் வராங்கடா, எங்க சும்மா நடத்த முதலாவது டெலீட் பண்ணிட்டு வர சொல்லுங்க, அப்புறம் இங்க வந்து தரன்னு பேசலாம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா தன் திருமறையில கூறுகிறான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஆக இந்த ஆயத்தினுடைய இஷாரா சுட்டி காட்டுவது இக்காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உலமாக்கள் இருக்கிறார்கள், உஸ்தாத்மார்கள் இருக்கிறார்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள், ஆலிமானவர்கள் இல்லை என்று சொல்லி மறுக்கவில்லை. கிதாபுகளும் இருக்கிறது, மறுக்கவில்லை. ஆனால் அதையும் தாண்டி சில விஷயம் இவர்களுக்கும் தெரியாத சில விஷயம் நீங்கள் கூகுளில் தட்டி பார்த்தால் வந்து விடுகிறது. இதைதான் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். ஆக அல்லாஹ் ஆலிமாயிட்டாரு. ஆக அல்லாஹ் தஆலா இந்த கூகுளை அவனே அவனுடைய ஆயத்தில் ஒரு சுட்டி காட்டும் விதமாக சொல்லியிருக்கான் என்பதாக சொல்லலாம். அது மாத்திரமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மகாதஹு மின்னார், யார் என் மீது பொய்யாக ஒரு ஹதீஸை சொல்வாரோ அவர் நரகத்தில் இருந்து ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்ளட்டுமாக என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக எது நாயகத்தினுடைய ஹதீஸ், இது சரியான ஹதீஸா இல்லையா என்று நாம் அறிந்து அதை அறிவிப்பதற்கும் நமக்கு ஊடகம் பெரிய துணையாவே இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, இக்காலகட்டத்தினுடைய பெரும்பாலுமான உலமாக்கள் அவங்க போனை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்ல, அந்த ஷரஹாத்துகளை, அந்த ஷரஹுகளையும் அர்த்தங்களையும் சில அர்த்தங்களையும் அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்வது ஊடகத்தில் தான். ஏன் நம் மதரசாவிற்கு ஒரு பெரிய மதரசாவிலிருந்து உஸ்தாத்மார்கள் கேள்வி கேட்க வந்திருந்தார்கள். அந்த ஒரு உஸ்தாதில் அவர்கள் ஒரு பெரிய டேக் ஒன்று கையில வச்சிருந்தாங்க. அவங்க என்னங்க பண்ணாங்க, இவங்க சொல்ற மாதிரி கேட்டாங்களா, தப்பா பண்றாங்க இல்லையாங்க, அப்புறம் என்னங்க அவங்க பண்ணாங்க, ஷரஹ பார்த்து இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் இவங்க அனுபவிச்சுட்டே இதை தடன் வந்து பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த உலமாக்கள் ஷரஹுகள் பயன்படுத்துவதை விட இந்த மார்க்க கல்விக்கு, இக்காலகட்ட மார்க்க கல்விக்கு வெறும் இந்த குர்ஆன் ஆயத்து மட்டும் போதும்.
குர்ஆன் ஆயத்து மட்டும் அனைத்து விஷயங்களும் அறிவித்துவிடும். இந்த குர்ஆன் ஆயத்துகள் எல்லாம் இக்காலகட்டத்தினுடைய அந்த மாற்று மத சகோதரர்களுக்கு ஒரு எளிய விதத்தில் அது உண்மைதான் என்று காட்டுவதற்கு நமக்கு தேவைப்படுகிற சில விஷயங்கள் அறிவியல், அதை மட்டுமல்லாமல் ஒரு சில துன்யா கல்விகளும் தேவைப்படுகிறது. ஆக இந்த அறிவியல் மற்றும் இந்த துன்யா கல்விகளுக்கு நாம் மிகவும் இலகுவாக செல்ல வேண்டிய இது எது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது நமக்கு ஒரு சமூக ஊடக தளமாக தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜாவித் மோலா சொன்னார் இந்த மாதிரி ChatGPT வந்து ரசூலுல்லாவை தடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அப்போ அவங்க ரசூலுல்லாக்கு மாத்திரம்தான் அவங்க ரசூலுல்லாக்கு மாற்றம் செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே ஜமால் மோலா சொல்லிட்டு போயிட்டார், அவங்க 2 பேரும் எடுத்தது ஃபுல் ChatGPT. சில பேர் அந்த ரெட்டு அது ஏதோ சொன்னாங்களே யூடியூபுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா சொன்னார் ஜாவித் மோலா, அதுல சில பேர் எடுத்தாங்க. நாங்க பார்த்துட்டோங்க, ஆனாலும் அவங்க வந்து தடைன்னு வந்து உட்காந்துருக்காங்க. எப்படின்ட்டே தெரில. அவங்க உண்மையாலே அவங்க தடன்னு நினைச்சிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு வெக்கம் இருக்கிறவங்க அவங்க பேப்பரை என் கையில குத்துரு போட்டா போயிட்டா நல்லா இருக்கும். ஆமா கரெக்டுங்க. இப்ப பேசுற பேப்பர்லாம் கையில தண்டா முடிஞ்சல, என் கையில குத்துட்டு போயிட்டா நல்லா இருக்குங்க. இதுதான் என் வாதம். அது மட்டும் இல்ல, இக்காலகட்ட மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்று தெரிந்து அவருக்கு ஏற்றவாறு நாம் பேசுவதற்கு இந்த ஊடகத்தளம் மிக ஒரு துணையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களும் கமெண்ட்ஸ் போன்றது அனைத்தும் இருக்கிறது. அது உலமாக்கள் சில அதையும் பார்த்து அதற்கேற்றவாறு குர்ஆன் மற்றும் ஆயத்துக்களை கொண்டு அதை பிறருக்கு எட்டி வைக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மாத்திரம் இல்ல, நாம் இப்பொழுதெல்லாம் கையில் நோட்ஸுக்கு கையில் கிதாப் வைத்துக் கொண்டே சுற்ற முடியாது. பெரிய பெரிய உலமாக்கள் பயான் பேசுவார்கள், பள்ளிகளுக்கு சென்று பயான் கேட்கலாம், தராவி பயான், ஆக நிறைய பயான்கள் நாம் கேட்கலாம். அதையெல்லாம் நம் மூளையில் வைத்துக் கொள்ள முடியாது. ஆக அந்த பயான் எல்லாம் நாம் பதிவு வைப்பதற்கு நாம் கையில் இருக்கும் அந்த போன் போதுங்க. அதுல அழகா அந்த நோட்ஸ் எடுத்து போட்டோம்னா நாம் அனைத்து விஷயங்களும் நாம் பதிவு செய்து கொள்ளலாம். இதை வெறும் சிறு நபர்கள் மட்டும், மாணவர்களோ இல்லை அவாமு நாசுகளோ செய்வதில்லை, பெரிய பெரிய உலமாக்கள் இதை செய்கிறார்கள். இவர்கள் சொல்வது போல தடையாக இருந்தால் முதலில் தவிர்ந்திருப்பது பெரிய உலமாக்கள் தானுங்க. உலமாக்கள் இவங்க சொல்லலாம், நீங்க என்னங்க கிதாபை விட்டுட்டு போனை பார்ப்பீங்களாங்க, எதுனாலும் போனுன்றீங்க, எல்லாமே அதுல இருக்கு. நாங்க யாரும் கிதாபை மறுக்கவே இல்லைங்க, கிதாபை பார்க்க தாங்க செய்யணும், இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம கையில கிதாப் இல்லாத நேரத்துல என்னங்க செய்வீங்க? இருக்கு எங்க கையில போனு. அது மாத்திரம் இல்ல, காலகட்டத்துக்கு ஏற்ப சிறிது காலத்துக்கு மாத்துங்க ஐயா. ஏங்க ரசூலுல்லா காலத்துல தராவி ஜமாத்தோட இருந்துச்சா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல தான் இந்த தராவி ஜமாத்தா வந்துச்சு. ரசூலுல்லா காலத்துல குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டிருந்துச்சா? உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க காலத்துல தானங்க வந்துச்சு குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டு. ஆக காலத்திற்கு ஏற்ப சஹாபாக்களே மாறி இருக்கிறார்கள் என்ற என்னுடைய கூட்டை சொல்லி என்னுடைய உரை முடிவு பண்ணுகிறேன். வாசிதாவன் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னையா துணையே அப்படி துணையே சொல்லி முடிப்பாங்க. ஷார்ட்டா முடிச்சாப்ல. ஆமாம், நிறையா விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டாப்ல. இன்னைக்கு சாதாரணமாக மிகப்பெரிய உலமாக்கள் பாடம் நடத்தக்கூடியதை வீடியோ கால் மூலம் பார்க்கலாம். ஆனால் அந்த பயானை ரெக்கார்ட் பண்ணி நம்ம போக முடியலை, ரெக்கார்ட் பண்ணி நினைச்சிக்கலாம், கேட்டுக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் என்ன இருக்குது இந்த ஊடகத்தில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நம்ம படிக்கும் போதெல்லாம் ஏ பார் ஆப்பிள், பி பார் பனானா இப்படி படித்தோம். இப்போல்லாம் ஏ ஆப்பிள், பி ப்ளூடூத், சி சேட்டு, டி டவுன்லோடு, இமெயிலு இப்படி சொல்லி கொடுக்கான். ட்ரெண்டிங்கு வாங்க ஐயா. தடைன்னு நினைஞ்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. துணையாக இருக்கா இல்லையா? காலத்துக்கு ஏற்போவில் நீங்கள் மாறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் ஜமாத்தா தராவி தொழுதாங்க. ஒரு 3 நாள் நினைச்சாங்க தொழுவலை, மற்றபடி நினைச்சாங்க ஜமாத்தா தொழுதாங்க. அதை கொஞ்சம் யாவச்சிக்கணும். ஆனால் உமர்ல அதை நினைச்சாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. காலத்துக்கு ஏற்றவாறு மாறுங்கய்யா. இன்னும் பழமையாதி மாதிரி ஃபோட்டோ பிடிக்கக்கூடாது, செல்ஃபோன் எடுக்கக்கூடாது, செல்ஃபி எடுக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்தால் விளங்குமா? நீங்களாம் ஆதார் அட்டை, பாஸ்புக் எங்கெல்லாம் போய் எடுத்திய ஊடகத்தை வச்சு தானே. அதனால் பஷீர்வாபா நாயம் அவங்க தான் பறக்க விட்டாப்புல. அதை என்ன பறக்க விட்டாலும் சரி, அதை ஏறி அடிக்க ஜியாத் ஆமிரி அவர்கள் நினைச்சுவார்கள். இப்போது தடை என்று பேச வருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. இங்க உட்கார்ந்துருக்க உங்களை பார்த்து ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். கேளுங்க. இது வரைக்கும் நம்ம பஷீர் மௌலா வந்து ஹதபால ஒரு 3 வாட்டி இந்த வருஷத்துல அவர் சான்ஸ் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு 3 வாட்டி பேசியிருப்பாரு. அவர் பேசுற அந்த 3 வாட்டியுமே இந்த சமூக ஊடகங்களால இன்னைக்கு இருக்க வாலிபர்கள் கெட்டு போறாங்க, கெட்டு நாசமா போறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இருக்க இந்த மாசம் எல்லா சான்ஸ்லயும் அவர் கழுவி ஊத்திட்டு இன்னைக்கு அதே மனுஷன் இந்த பக்கம் உட்காந்துட்டு என்னங்க நான் அந்த மாதிரி கழுவி ஊத்தவே இல்லையங்க. இந்த சோசியல் மீடியா எவ்வளவு துணையா இருக்கு மக்களுக்கு. அவர் அப்படி பண்றாங்க, வாட்ஸ்அப்ல இப்படி பண்றாங்க, பேஸ்புக்ல அப்படி தள்ளுறாங்க எல்லாருமே சொல்லி அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவருக்கு நல்லா சோசியல் மீடியா கழுவி ஊத்திட்டு இன்னைக்கு அதே சோசியல் மீடியா துணையா தான் இருக்குன்னு உட்கார்ந்து இருக்காரு. அது எந்த வித நியாயம் எனக்கு தெரியும். கரெக்ட், அதை கவனிச்சிருக்காரு பாருங்க. இந்த சோசியல் மீடியா இன்னைக்கு இருக்க வாலிபர்களுக்கு துணையாக இருக்கின்றா, அவர்களுடைய மார்க்க கல்வி வளர்வதற்கு தடையாக இருக்கின்றா என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சோசியல் மீடியா என்பது அதனுடைய ஆரம்ப நிலை, அதனுடைய கடைசி நிலை ஆக அதனுடைய மொத்த விஷயத்தையும் நாம் அறிந்தால் மட்டும்தான் அது துணையா தடையா என்ற ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். மிஃப்தார் உலகம் போன்ற கிதாபில் கூறுவார்கள், ஒரு வீட்டை நீங்கள் சுத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டுடைய வாசலில் இருந்து கடைசி நீங்க பால்கனி வரைக்கும் போனாதான் அந்த வீட்டினுடைய முழு பிரம்மாண்டம் நீங்க பார்க்க முடியும். இவங்கள மாதிரி நீங்க ஒரே ரூம்ல உட்கார்ந்து கூத்தடிச்சுட்டு இந்த ஒரே ரூம் மட்டும் பார்க்க செம்மையா இருக்கு, இந்த ஒரு ரூம் மட்டும் நல்லா இருக்கு, இந்த ஒரே ஒரு ரூம் மட்டும் நல்லா இருக்கிறதுனால இந்த மொத்த வீடுமே நல்லா இருக்குன்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிக்க வர முடியாது. அதே போலதான் ஒரு பழமொழி வேற அவங்க வர சொல்லுவாங்களே, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்கல்ல. ஒரு சோறை எடுத்து பார்த்தாலே போதும்ல. அந்த ஒரு சோறாச்சு பார்ப்போமே, அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. பார்ப்போம், வரதை பார்ப்போம். என்ன அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவினுடைய ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட், பசங்க கொஞ்சம் அவங்களுக்கு போர் அடிச்சுன்னா போயிட்டு ஏதாவது பாக்குறாங்க, அவங்களுக்கு போர் அடிக்காம இருக்காக வேண்டி அவங்க போயிட்டு ஏதோ ஒரு இமாமோட வீடியோவோ ஏதோ ஒரு ஆலிமோட பயமே கேட்கிறாங்க. இந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் இருப்பதற்காக வேண்டி இந்த சோசியல் மீடியா மொத்தமாக இளைஞர்களுடைய மார்க்கல்விக்கு துணைதான் என்ற ஒரு முட்டாள்தனமான முடிவுக்கு வந்துவிட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம ஜமலமால் என்ன பண்ணாருன்னா எங்களை பார்த்து நாங்க எல்லாமே போன்ல கெட்டதான் யூஸ் பண்றோம்னு சொல்ல போனாரு. சரி, நாங்க கெட்டதான் யூஸ் பண்றோம், நீங்க உங்க போன்ல எல்பு மட்டும் தானே பாக்குறீங்க, உங்க போன்ல பாஸ்வேர்ட் பிடிச்சிருக்கீங்களா? அப்படி பாஸ்வேர்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க போனோட பாஸ்வேர்ட் எல்லாருமே உங்களால சொல்ல முடியுமா? இல்ல பாஸ்வேர்ட் போட்டு தான் உங்களால விசாரிக்க கொடுக்க முடியுமா? நாங்க தப்புன்னு எங்க சொல்லிக்கிட்டு உங்க போன்ல நீங்க ஹிஸ்டரி ஃபுல்லா அழிச்சு உஸ்தாதிக்கிட்ட வரும்போது போனை கொடுக்கறதும் சரி, இல்ல உங்க போன் ஃபுல்லா நீங்க நோண்டி முடிச்சுட்டு அடுத்து எங்கிட்ட நீங்க என்ன இந்த மாதிரி தப்பா நீங்க எங்கிட்ட சொல்லி அல்லாஹ் போய்விட்டு அனிமத்த கூட மாலா தஃபாவில் கபர் மக்கத்தல். ஆக மொத்தம் எல்லாரும் கூட்டுக்கலவனே தான் இருக்காங்க. அது மட்டுமல்ல, பஹ்ரைன் ஷரியத் போன்ற கிதாபிலே கூறுகின்றார்கள், தஅதவர் இஸ்லாமிய கலபா, அதாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மற்ற ஏனைய விஷயங்களை விட எந்த ஒரு விஷயத்திற்கு பலன் கொடுக்கப்படுகின்றதோ, எந்த ஒரு விஷயம் மிகைப்பாக இருக்கின்றதோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் இங்கே கூடுதல் பலன் கொடுக்கப்படும், அதை தான் கவனிக்கவும் பஹ்ரைன் ஷரியத் போன்ற கிதாபிலே கூறுகின்றார்கள். வெறும் 20% 25% மட்டும் ஃபாய்தா இருக்கு ஒரே காரணத்தினால, மிச்சம் 80% ஃபுல்லாவே தீங்கு இருக்க காரணத்தினால் அந்த சோசியல் மீடியாவை இவர்கள் துணை என்ற ஒரு வாதத்தில் வைக்கின்றார்கள். அவர்களுடைய புத்தியிலே எந்த சாமி உட்கார்ந்து சிந்தரல. அதுவும் இல்லாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், என்னுடைய உம்மத்திற்கு பூகம்பம் வரும், என்னுடைய உம்மத்திற்கு நிலநடுக்கம் ஏற்படும், என்னுடைய உம்மத்து மக்கள் எல்லாம் ஃபித்னாவுக்கு மூழ்குவார்கள். இன்னும் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து மக்கள் இசையை ஹலாலாக்குவார்கள், பாட்டு பாடும் பெண்களுக்கு பின்னால் செல்வார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை முஹம்மதியா கொடுத்த ஒரு சர்டிபிகேட் என்ன தெரியுமா? குந்தும் கைர உம்மத்தின் முஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் இந்த உம்மத்தை முஹம்மதியா என்பவர்கள் நல்லதை கொண்டு ஏவுவார்கள், கெட்டதை எடுத்து தடுப்பார்கள். இவ்வாறு இந்த மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும் நல்லதை கொண்டு ஏவர் கூட்டம் எங்க போச்சு, இல்ல கெட்டதை எடுத்து தடுக்கிற கூட்டம் எங்க போச்சு? இந்த மாதிரி வலிக்கிறான விஷயத்துக்கு ஆதரிக்கிற இந்த மாதிரி ஆளுங்க வரைக்கும் உம்மத்தை முஹம்மதியாவுக்கு நல்ல பேர் இருக்காதுங்க. முன் சென்ற உம்மத்துக்கு ஐந்து காரணத்தை பாருங்கள். அவர்கள் செய்த அருவருப்பான விஷயத்தை அவர்கள் தடுக்காத ஒரே ஒரு காரணத்தினால் அவர்கள் முன் சென்ற கூட்டம் என்பது அழிக்கப்பட்டது. சரிங்க, இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா நீங்க ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றீங்களே இந்த வாலிபர்களுடைய இல்முக்கு, இன்னைக்கு இருக்க இல்மு என்ன தெரியுமா? இஸ்லாமிக் ஸ்டடின்னு வச்சிருக்காங்க. இஸ்லாமிக் ஸ்டடி அது என்னன்னா, ஒரு பெண் தனக்கு மகரம் இல்லாத ஒரு ஆணிடம் தன்னுடைய தீனை பகிர்ந்து கொள்கின்றாராம். வெறும் ஒரு பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு காரணத்தை நீங்க டேரக்டா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா டேரக்டா சொல்லிடலாம். ஆனா நாங்க இஸ்லாத்தை ஷேர் பண்ணிக்கிறோம், நாங்க பிரதர் சிஸ்டரா பழகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்லிட்டு, இன்னும் பெரியவர்கள் சொல்வார்கள்,
கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருந்தாலும், அதை கற்கின்ற மாணவர் ராபித் அல் பஸ்ரியாவாக இருந்தாலும், அதற்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் குர்ஆனாக இருந்தாலும், அதை கற்றுக் கொடுக்கின்ற இடம் காபத்துல்லாவாக இருந்தாலும், ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கோ, ஒரு பெண் ஒரு ஆண் இருக்கோ, எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்க கூடாது என்பதை வன்மையாக கண்டிக்கின்ற இஸ்லாம். உடனே ஃபஸ்லா சொன்னாரு, என்னம்ல நீ பார்த்து கத்திட்டு இருக்க? ஆயிஷா அவங்களாம் வந்து சாப்பாடு கற்றுக் கொடுக்கலையா? பெரிய பெரிய சாபாக்கெல்லாம் வந்து ஆயிஷா அவங்க பெரிய பெரிய மசாலா கேட்டு போனாங்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், யா நிசா அன்-நபி லஸ்துன்ன க அஹதும் மினன் நிசா. அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தான், உங்களை மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு. இவங்க கத்துக்கிற அந்த பொண்ணுங்களுக்கு அல்லாஹ் தஆலா சர்டிபிகேட் கொடுத்தானா? யாரும் கொடுக்க முடியும்? யாரும் கொடுக்க முடியாதுல்லம்மா. கூட இருக்கிற மனைவியே இருந்து எப்போட மனைவினா நம்ம கூட இருக்கிற தான் காலையில் எழுந்து பார்த்தா தெரியும் அவன் நம்ம மனைவியே வேறவங்க மனைவியா இருந்து அப்படி போய்கிட்டு இருக்கு நிலைமை. சரிங்க, இன்னைக்கு இருக்கிற அந்த சோசியல் மீடியா வந்து இளைஞர்களுடைய மார்க்க கல்விக்கு நீங்க உதவியா இருக்குன்றீங்க. ஒரு சோசியல் மீடியா வாலிபர்களுடைய மார்க்க கல்விக்கு, அதாவது அந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ணணும்னாலே அதுக்கு மட்டும் 6 ஷர்த்து இருக்குங்க. அந்த 6 ஷர்த்தை நான் இப்ப சொல்றேன். அந்த 6 ஷர்த்துல ஏதாவது ஒரு ஷர்த்து இந்த சோசியல் மீடியா, இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியாவுக்கு ஒப்பா வந்துச்சுன்னா அங்க ஒரு சேர் போடுவீங்க, நாங்க எல்லாம் வந்து உட்காந்துக்கிறோம். அப்படி இல்ல, ஏதாவது ஒரு ஷர்ட் அந்த சோசியல் மீடியாவுடைய ஒரு ஷர்ட் இங்க ஸ்பாயில் ஆச்சுன்னா இங்க நாங்க எல்லாரும் ஏஞ்சி போயிருவோம், நீங்க இந்த பக்கம் உட்காந்துக்கோங்க. அப்படிங்கயா முதல் ஷர்ட் சொல்லுங்க. முதல் ஷர்ட், அந்த சோசியல் மீடியாவுக்கு வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதாவது வதந்திகளை கலப்பக்கூடாது. ஒரு பயான் வீடியோ ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா, நீங்க சொல்ற பஷீர் முல்லா நீங்க சொல்ற மாதிரி போகும். ஒரு பயான் வீடியோ வந்துச்சுன்னா அந்த பயான் வீடியோ அந்த அசத் பேசுறது தப்பு அப்படின்றத அடுத்த 1 மணி நேரத்துல 10 வீடியோ வருது. இந்த அசத் பேசுறது தப்பு, இதை நம்பாதீங்க. நீங்க அடுத்து உண்மையான கருத்துக்களை பகிர வேண்டும் சோசியல் மீடியாக்கள். இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும், சோசியல் மீடியால ஒரு கருத்து இவங்க சொல்ற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி நம்ம சோசியல் மீடியா எடுத்துக்கிறோம்னா அடுத்து நம்ம வெளியே போய் பேன் பேசும்போது ஒரு அதிர்ச்சி சொல்லிட்டு தவறு கூகுள் அப்படிதான் நம்ம சொல்லிட்டு போகணும். அடுத்து அதலிய அந்த சோசியல் மீடியாவில் இருக்க கருத்து என்பது நேர்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு கொள்கைக்கு மட்டுமே சார்பாக இல்லாமலும், எந்த ஒரு மதத்திற்கு மட்டுமே சார்பாக இல்லாமலும், அனைத்து கொள்கைகளுக்கும் அனைத்து மதங்களுக்கும் ஆர்வமாக சாதகமாக அந்த கருத்துக்கள் இருக்க வேண்டும். 4வது ஒரு கருத்துல நீங்க சொன்ன 3 பாயிண்ட்ல முடிஞ்சு எல்லாரும் இந்த பக்கம் நெஞ்சு வரணும். பாப்போம். 4வது ஒரு சத்து சொல்றாங்க, அதுதான் எங்க மேட்ரு. பிறருடைய சுதந்திரம் இருக்குங்க, கவனிப்போம். பிறருடைய சுதந்திரம் ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ எங்க பயான் வீடியோ நீங்க போற பஷீர் முல்லா நீங்க பேசின பயான் இப்ப வருது, அதுக்கு நல்ல கமெண்ட்ஸ் வரணும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா கெட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதோடைய தடை என்பது அங்க இருக்க வேண்டும். இன்னைக்கு யூடியூப்ல போயிட்டு நபி இமாம் பத்தி ஒரு வீடியோ பார்க்கணும். அது கமெண்ட்ஸ்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் கமெண்ட் சுப்ஹானல்லாஹ், அடுத்த கமெண்ட் அல்ஹம்துலில்லாஹ், 3வது கமெண்ட் அல்லாஹ் அக்பர், 4வது கமெண்ட் பார்த்தா நபி இமாம் பத்தி ஒரு வீடியோ வருது, அது கமெண்ட்ல பார்த்தா. இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவை நீங்க இஸ்லாம் வாலிபர்களுடைய ஞானத்திற்கு இது துணை நீங்க சொல்றீங்களே. அடுத்து குற்ற செயல்களை வளர்க்காமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத் அவர்கள் செய்யற அந்த ஹுக்கூக்குல் இபாத் போன்ற அனைத்து விஷயங்களையும் பிராங்க் என்ற ஒரு பெயரில் உதர்சீனப்படுத்தும் கேவலப்படுத்தும் ஒரு சோசியல் மீடியா இன்னைக்கு காலத்துல இருக்கு. அடுத்ததாக சொல்றாங்க, விஷயங்களை சரிவர முறையில் தர வேண்டும். இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா எதுக்குன்னு சொன்னா அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே சரி, அதை நம்பணும்னா நம்ம போய் தனியா நம்ம திரும்பி உஸ்தாதை கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னு சொன்னா அதுல அத்தனை தப்பு இருக்கு. அதையும் தாண்டி ஒருத்தவங்க அதை மாத்தி யூஸ் பண்றான் அப்படின்னா அவனுடைய முடிவு என்பது கண்டிப்பாக தலாத்தின் தான் இருக்கும். கடைசியாக மிஃப்தாஹுல் உலமா அவர்கள் கூறுவார்கள், அல் இஹ்மின் சாலிபில் ஹவாதிஸ் முஹாலுன், உங்களை மார்க்கத்தை நீங்கள் பரப்ப வேண்டும் என்று சொன்னால் அது நீங்கள் கிதாப் அல்லாத வேற ஏதாவது ஒரு ஹாதிஸான பொருட்களை வைத்து உங்களால் அதனை பரப்ப முடியாது. ஒருவேளை நீங்கள் பரப்பினீர்கள் என்று சொன்னால் லா யுதாபில் பாத்திலு, ஒரு பாத்தில் என்பது நீண்ட காலம் தாயமாக இருக்காது. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். ஒரு தாய் தரங்க 6 ஷர்த்து, இந்த 6 நம்பர் மாதிரி 6 ஷர்த்து இருக்கா, உண்மையை சொல்லுதா, இதையாவது ஒன்றும் வதந்தி எழுப்பி விட்டுருந்தான். அல்லது என்னச்சுதான் இவன் பேசிட்டு வேற போட்டோ நினைஞ்சான் மாற்றி வச்சிருந்தான். இவன் இருக்கிறதுக்குள்ள எப்படி இருக்குண்டா, ஃபேஸ்புக் எடுத்தா ஆம்பளை ஃபுல்லாக என்ன செய்தான் பொம்பளை போட்டாவா வைக்கான், பொம்பளை ஃபுல்லாக ஆம்பளை போட்டாவா வைக்கி, ரெண்டுமே நம்பிக்கை இல்லாமல், ரெண்டுமே என்னது நம்பிக்கை இல்லாமல், இப்படி நிறைய பார்த்தா தடைகள் தானே இருக்குது. உங்கள் பாஸ்வேர்டு ஒழுங்காக போடுவீங்களா? யார் பாஸ்வேர்டு கொடுக்கா? கொண்டாட்டிட்ட எனக்கே புரிஞ்ச முன்னாடி 2 பேர் என் செல்லை நீ வச்சுக்கோ, உன் செல்லை நான் வச்சுக்கிறேன், அப்படி என்னைக்காவது ஒரு 1 மணி நேரம் மாற்றி வைக்கட்டுமே? அப்படி யாராக இருக்காங்களா? 1 நிமிஷம் கூட மாற்ற மாட்டாப்புல.
புரிஞ்சலா? அதனால நம்ம போய் என்ன செய்யறான், ஃபிங்கர் கையில் வைக்கணும், நம்மளும் காலில் வைக்கிறான். ஃபிங்கர் என்ன செய்யறான், காலில் வைக்கிறான். தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது பாஸ்வேர்டு. புரிஞ்சலா? இன்னும் கொஞ்சம் நாள் போனால் வேற எங்க வைக்கணும்னு தெரியல. சரி, இருந்தாலும் நீங்க நினைக்க மாதிரி இல்லைம்மா, இருந்தாலும்